ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த ஹவுஸ். இன்றைக்கி மல்டிபர்பஸ் மசாலா வச்சு எப்படி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிடணும். அதில் ஒரு வெங்காயம் அறுத்து நல்லா வதக்கிக்கிடணும், பச்சை வாசனை போகிற வரையும். அது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம சிக்கனை சேர்க்க வேண்டியதான். வேறு எந்த இதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடணும். சிக்கனை வதங்குற இந்த நேரத்தில் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடணும். இதுவும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கப்படணுங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே துருவின தேங்காவை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கிடணும். அது நல்லா ரேஸை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கிட்டு, இது தேங்காவை வதக்கினோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. வதக்கி போட்ட தேங்காய் டேஸ்ட்டு அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மல்டிபர்பஸ் மசாலான்னு நான் ஒன்று அரைச்சேன், அது லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். அது ஒரு மசாலா அரைச்சா போதும், தனித்தனியாக எந்த இதுவும் போட வேண்டியதில்லை. நமக்கு மல்லி, சீரகம், மிளகாத்தூள், ஸ்பைசஸ் எதுவுமே தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. எல்லாமே சேர்ந்து ஒரு மல்டிபர்பஸ் மசாலா, அது நல்லாயிருக்கும். அதை போட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா, இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலாவை அரைச்சிக்கிடணும். அதுக்குள்ளே மஞ்சத்தூள் போட்டு இந்த சிக்கனை நல்லா வதக்கிக்கிட வேண்டியதான். சிக்கன் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூனு அந்த மல்டிபர்பஸ் மசாலாவை போட்டு வதக்கிக்கிட வேண்டியதான். ஏன்னா சிக்கன் வதங்குறப்பே இந்த மசாலா கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி கொடுங்க. அதுக்கு தான் இதில் 1 ஸ்பூன் போடணும். நான் மொத்தத்துக்கே இந்த மசாலா 3 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் அரைச்ச தேங்காய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துட வேண்டியதான். இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் வைக்கணுங்க. இது நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடுலேயும் சிக்கன்னு இதெல்லாம் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஸ்பீட்லேயும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சோம்னா சிக்கன் ஒன்று நல்லா வெந்து வந்துடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சிக்கனும் நம்ம மஷ்ரூமு எந்த கிரேவிக்குனாலும் நம்ம ஸ்பைசஸ் சேர்க்குற இதுக்கெலாம் போட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இந்த 3 விசில் வச்சு இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி. இதில் மல்லி செடியும் கருவேப்பிலை சேர்த்து தூவி இறக்க வேண்டியதாங்க. இந்த ஈஸியான சிக்கன் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க.